ஜெகநாதன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் சவர் NS ராவ் மணிமாறன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் மாதவர மூர்த்தி அவர்களே, திரு அப்துல் ரஹீம் அவர்களே, மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சவர் அலெக்சாண்டர் அவர்களே, அமைப்பு செயலாளர் திருவேற்கன் சீனிவாசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, நம்முடைய கூட்டணி அங்க வைக்கின்ற பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளே, பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்த நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தமாக நிர்வாகிகளே, புரட்சி பாரத நிர்வாகிகளே, ஐஜே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். அற்புதமான அறிவு இன்னைக்கு நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். மக்கள் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக ஆட்சி செய்யல, வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். உண்மைதானே? அண்ணா திமுக நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்தது. திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி, அரசாங்கம் திமுக. இன்னைக்கு நம்மை பற்றி எவ்வளவு விமர்சனம் பேசிக்கிறார். இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன், தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் போட்டியா? யோ, நீ தமிழ்நாட்டில் இருக்கிற, தமிழ்நாடு எலெக்ஷனே மறந்துட்ட. அவருக்கு வேதனம், பதற்றம் அதிகமாகிவிட்டது. உழவர்கள் எடுத்துட்டாரு. தோல்வி பயத்தில் ஏதோ பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் தாங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஆக டெல்லியில் நடக்கல, மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் நடக்கல. இங்கே நடப்பது இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற தேர்தல், திமுகவை வீட்டுக்கு அனுப்பப்படும் என்ற தேர்தல். யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டிலே அதற்காக நடவேண்ட சட்டமன்ற பொது தேர்தல். இது கூட தெரியாம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நடக்குதான். நீ இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாடு தாங்குவா? எங்க எதுக்க துணிவு இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல. நாங்க சவால் விட்டேன், பல முறை சவால் விட்டேன். ஸ்டாலின் அவர்களே,
நீங்களே ஒரு மேடை போடுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் நாங்கள் செய்த சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறோம். இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் நகரத்தில் செய்திகளை சுடசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க.